அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள இறைவனுடைய அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிறைவேறட்டுமாக. தினந்தோறும் மகரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபிமொழிகளையும் அந்த நபிமொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது கிரகண தொழுகை சம்பந்தமான ஒரு சில சட்ட திட்டங்களை நாம் அறிய இருக்கிறோம். கிரகணத்தை குறித்து, கிரகணம் என்றால் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்று 2 கிரகணங்கள் இருக்கிறது. இந்த 2 கிரகணங்களில் எது ஏற்பட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தொழுகையை ஒரு நபி வழியாக ஆக்கி காட்டி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கூட சூரியனும் சந்திரனும் எவரினுடைய பிறப்பிற்காகவும் சரி இறப்பிற்காகவும் சரி அவை 2 கிரகணம் ஏற்படுவது கிடையாது. சூரியனும் சந்திரனும் இறைவனினுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இருக்கிறது. எனவே உங்களில் யார் 2 கிரகணங்களில் எதை பார்த்தாலும் அந்த கிரகணம் விலகுகின்ற வரைக்கும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். பள்ளிக்கு வந்து மக்களுக்கெல்லாம் கிரகணத்தை பற்றி அழைப்பு கொடுத்து எல்லா மக்களையும் பள்ளியில் ஒன்று திரட்டி கிரகண தொழுகையில் ஈடுபடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படி கிரகண தொழுகைக்காக வேண்டி நாம் அழைப்பு கொடுப்பதற்கென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக ஒரு வாசகத்தை சொல்லி தந்தாங்க. கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னா மக்களை நீங்க அழைக்கணும், இந்த வாசகத்தை சொல்லி அழைக்க வேண்டும் அப்படின்ற சொல்ல ஒரு வாசகத்தை கற்றுத் தந்தார்கள். என்ன வாசகம் தெரியுமா? என்னது சொல்லுங்க. அஸ்ஸலாத்துல் ஜாமியா என்று அழைக்க வேண்டும் ஒரு முறை ஒட்டுமொத்த மக்களுக்கு. இந்த அழைப்பு அப்படிங்கிறதே கிரகண தொழுகைக்கு பிரத்யேகமாக இருக்கிறது. இப்ப எப்படி நம்ம 5 பேரை தொழுகைக்கு பாங்கு சொல்றோமோ அந்த மாதிரி கிரகண தொழுகைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அழைப்பு என்பது அஸ்ஸலாத்துல் ஜாமியா என்று சொல்லி அழைக்க வேண்டும். இந்த அழைப்பை கேட்டவுடன் மக்கள் புரிந்து வருவார்கள், கிரகணம் ஏற்பட்டது போல நம்ம பள்ளிக்கு சென்று தொழுகை நிறைவேற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய சுன்னத்தின் அடிப்படையில் என்று புரிந்து கொண்டு மக்கள் பள்ளிக்கு ஒன்று ஓடிவிடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைப்பாடு, ரசூலுல்லாஹ் எப்பயுமே பெருசு அச்சப்பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. எவ்வளவு இக்கட்டான சூழல் வந்தாலும் சரி. ஹிஜ்ரத் வரலாறு பற்றி பார்த்திருந்தோம். நிறைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயம் சிக்கிக் கொள்வார்கள். அப்படிங்கிற அளவுக்கு தான் சூழல் ரொம்ப மோசமாக போனாங்க. அப்ப அபூபக்கர் அவர்கள் கூட கலக்கப்படுவாங்க, பயப்படுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு எந்த விதமான கலக்கமும் தெரியாது. ரொம்ப நார்மலா கூட ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. இந்த மாதிரி ஏராளமான கதைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாலும் கிரகணத்தை பார்த்தோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அழியக்கூடியவர்களாக இருந்தார்கள், பதட்டப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அச்சத்தினுடைய உச்சம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால், எங்க இன்றைக்கே கியாமத் நாள் நிகழ்ந்து விடுமோ என்கின்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயம் ஏற்பட்டது. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி, மிகப்பெரிய இறைவனுடைய ஒரு பாதுகாப்பினால் தான் கிரகணங்கள் ஒவ்வொரு கிரகணத்தையும் நாம் தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம். அதனால அதிகமாக பயப்படுபவர்களாக கிரகணத்தினுடைய நேரத்தில் இறைவனை அதிகமாக பெருமைப்படுத்துபவர்களாக, அதிகமாக தானங்களுக்கு ஈடுபடுபவர்களாக கிரகணம் ஏற்படுவது. இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மை இருக்கும். கிரகண தொழுகையினுடைய முறையை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி விட்டு எப்பொழுதும் நார்மலான தொழுகையை போன்று அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கூறி கரங்களை உயர்த்தி தக்பீர் கட்டி ஃபர்ஸ்ட் சமா ஓதிவிட்டு அல்ஹம்து சூரா ஓதிவிட்டு துணை சூறாக்களை ஓதுவார்கள். கிரகண தொழுகையை பொறுத்த வரைக்கும் நீளமான தொழுகை. இரவு தொழுகைலாம் இதுல ரொம்ப நீட்டி தொழுகை வைக்கிற தொழுகை என்றால் கிரகண தொழுகை. ரொம்ப நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஓடிட்டே போயிட்டு ருக்குக்கு போவாங்க, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ருக்குக்கு போவாங்க. ருக்குக்கு போயிட்டு ருக்குவை நீட்டி கொண்டே இருப்பார்கள். சாதாரணமான முறையில் ஒரு 3 முறை ஓடி கொண்டிருக்கிறாங்க, ரொம்ப நேரம் ருக்குவை நீட்டி கொண்டே இருப்பார்கள். நீட்டிட்டு சமையல்லாம் ஹமீதன் ரசூலை எந்திரிச்சிட்டு சஜ்தாக்கு போக மாட்டாங்க. நம்ம நார்மலான தொழுகை என்ன செய்வோம்னா, சுன்னத் தொழுகையா இருந்தாலும் சரி, ஃபர்து தொழுகையா இருந்தாலும் சரி, சமையல்லாம் ஹமீதன் எந்திரிச்சு அல்லாஹ் அக்பர் சஜ்தாக்கு போகும். ரசூலுல்லாஹ் சஜ்தாக்கு போக மாட்டாங்க. சமையல்லாம் ஹமீதன் எந்திரிச்சு மீண்டும் அப்படியே நெஞ்சில தக்பீர் கட்டிட்டு மீண்டும் சூறாக்களை ஓத ஆரம்பிப்பார்கள். தக்பீர் இருப்பாங்க, ருக்குக்கு போவாங்க, ருக்குல எழுந்திருச்சு மீண்டும் தக்பீருக்கு வந்து திரும்ப சூறாவை ஓதுவார்கள். முதலாவது ஓடியதை விட அதை விட கொஞ்சம் குறைவாக ஓடுவார்கள். ஓடிட்டு திரும்ப ருக்கு பண்ணுவாங்க, திரும்ப ருக்கு பண்ணிட்டு அந்த ருக்குவையும் நீட்டுவார்கள். அடுத்த சமையலாக எந்திரிச்சிட்டு டைரக்டா செஞ்சுதான் போயிடுவாங்க. ஒரு செஞ்சுதா 2 செஞ்சுதா செஞ்சுட்டு திரும்ப வச்சுருவாங்க. மொத்தம் 2 ரக்காத்.
இந்த 2 ரக்காயத்துல ஒவ்வொரு ரக்காயத்திலையும் 2 ருக்கு செய்ய வேண்டும், 2 சஜிதா செய்ய வேண்டும். மொத்தமா பார்த்தோம்னா 2 ரக்காய தொழுகையில 4 ருக்குவும் 4 சஜிதாவும் இருக்கும். எல்லாத்தையுமே ரசூலா நீக்கி வைப்பார். தக்பீரை நீக்கி வைப்பார்கள், ருக்குவையும் நீக்கி வைப்பார்கள், அதை போன்ற சஜிதாவையும் நீக்கி வைப்பார்கள். நீக்கி வைத்ததற்கு பின்பாக எப்பொழுதும் போல சலாம் கொடுத்துட்டு மக்களுக்கு அதிகமாக மரணத்தை குறித்து உபதேசம் சொல்பவர்களாக இருப்பார்கள். மரணம் எப்பொழுதெல்லாம் ஏற்படும், அதை போன்று மரணத்தை நினைவு கூறுவதற்கான ஏராளமான உபதேசங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு வழங்குவார்கள். அதிகமாக இறைவனை பெருமைப்படுத்த சொல்வார்கள். இது எல்லாம் தான் கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில சுன்னத்தான நபிமொழிகளாகவும் ஒழுங்கலாகவும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கிரகணம் ஏற்படும் பொழுது இது போன்ற நபிமொழிகளை நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இதை நினைவூட்டுவதற்கான காரணம் என்னவென்றால், இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணியிலிருந்து 12:30 மணிக்குள்ளாக இந்த நேரத்துக்குள்ள இந்தியாவில் கிரகணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நமக்கு தகவல் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இரவு 11 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் சந்திர கிரகணம் ஏற்பட இருக்கிறது. ஆக நம்ம ஒரு 11 மணிக்கெல்லாம் பள்ளியில ஒன்று கூடி கிரகணத்திற்காக வேண்டி காத்திருக்க வேண்டும். 11 மணியிலிருந்து 12:30க்குள்ள எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த கிரகணம் ஏற்படலாம். அப்படி கிரகணம் ஏற்பட்டு விட்டால், அதை நாம் பார்த்து விட்டால், கிரகண தொழுகை நாம் பெறுவது ஒரு நபி வழியாக இருக்கிறது. அந்த நபி வழியை நிறைவேற்றுகின்ற அடிப்படையில இரவு நேரத்துல பள்ளியில் ஒன்று கூடி நாம் அனைவரும் இன்றைக்கு இறைவன் நாடினால் கிரகணம் பின்பற்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த நபி மொழியை உண்மைப்படுத்துகின்ற வகையில் கிரகண தொழுகையில் ஈடுபடுவதற்கு எல்லா மக்களும் சரியாக 11 மணி அளவில் பள்ளிவாசலில் கலந்து கொள்ளுங்கள். இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரியட்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.